வெல்கம் பேக் டு ஐ கேன் மாஸ்டர். நம்ம தமிழ்நாடு டெட் எக்ஸாமுக்கு சைக்காலஜி சீரீஸ்ல இன்னைக்கு ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ரைட், ஓகே. அப்ப கொஸ்டின் நம்பர் 1, நிமோனிக்ஸ் என்பது டேஷ் உடன் தொடர்புடையது. இந்த நிமோனிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். என்ன அப்படின்னா இப்ப V ஈக்குவல் டு IR, ஓம்ஸ் லா. இந்த ஓம்ஸ் லாவுக்கு நம்ம என்ன சொன்னோம்? வெஜிடேரியன் சாப்பிட்றவர் ஐயர். இதே இது 12th கார்பன் ரெசிஸ்டருக்கு நம்ம என்ன சொல்லிப்போம்? பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப் அப்படி. அப்ப இதை வச்சு நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஈஸியா அவருடைய வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? நிமோனிக்ஸ். அப்ப நிமோனிக்ஸ் என்பது டேஷ் உடன் தொடர்புடையது, மெமரியுடன் தொடர்புடையது. கொஸ்டின் நம்பர் 2, இன்றைய சூழலில் குழந்தைகளிடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறோம், பிள்ளைகளோட டீல் பண்றோம். ரைட், ஓகே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன நம்ம மேக்ஸிமம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா மாரல் வேல்யூ. ஓகே. கொஸ்டின் நம்பர் 3, கூட்டாளி குழு பருவம் என்று அழைக்கப்படும் பருவம். அப்ப நமக்கு எந்த ஏஜோட நம்ம டீல் பண்றோம்? 1ல இருந்து 10 வயசு வரைக்கும். பேப்பர் 1 அந்த சைடு வந்துடும். 5ல இருந்து 10. இதே இது 10ல இருந்து 14 அப்படின்னு வரும்போது அது பேப்பர் 2ல வந்துடும். அப்ப நமக்கு கேட்கிற கொஸ்டின் என்னது? கூட்டாளி குழு பருவம். அப்ப இது எதோட டீல் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஏஜுக்குள்ளதான் டீல் பண்ணிருக்கோம். அப்ப அது என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டா சைல்டுஹுட் ஏஜ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 4, வீர சாகசங்கள் புரிபவரிடம் துணிச்சல் மற்றும் டேஷ் மிகுந்து காணப்படும். ஓகே. அப்ப ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா பண்றான் அப்படின்னா அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, மனித மன வெளிச்சியின் வெளிப்பாடு கீழ்காணும் வரிசையில் அமையும் என மக்டூகல் கருதுகிறார். இதுக்கு ஆப்ஷன் சி. 1 காக்னிஷன், 2 அஃபெக்ஷன், 3 கொனேஷன். ஓகே. கொஸ்டின் நம்பர் 6, இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என ஐநா சபை டேஸில் பிரகடனப்படுத்தியது. 1959 நவம்பர் 20. அப்ப இந்த மாதிரி டேட்ஸ், இயர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குன்னு நோட்ஸ் எடுக்கும் போது அந்த இயர்ஸ், டேட்ஸ் யார் சொன்னாங்க அப்படிங்கிறது ப்ராப்பரா நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு வரணும். வந்தோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? ரீகால் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா டெட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இல்லாட்டி 2 கொஸ்டின் மேக்சிமம் இயரோ டேட்டோ இல்ல யார் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அப்படிங்கிறத பொறுத்தோ ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். கொஸ்டின் நம்பர் 7, அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியவை. ஆப்ஷன் சி, வாழ்க்கையின் நேர்மறை மற்றும் எதிர்மறையான பகுதி. கொஸ்டின் நம்பர் 8, ஆசிரியர் கருத்து பொழிவு முறையை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம். அப்ப இதை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகளுடைய கிரியேட்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்ப சப்போஸ் ஒரு 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 நேச்சர், ஒரு இயற்கை, அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? டிரா பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையினுடைய கிரியேட்டிவிட்டியில அது எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? கிரியேட்டிவிட்டி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 9, திறனாய்வு சிந்தனையை தூண்டுவது. அப்ப நம்ம பிரெயின்ல 3 இருக்கு. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் அண்ட் சென்ட்ரல் பிரெயின். அப்ப இதுல நமக்கு எது வந்து நமக்கு சிந்தனையை தூண்டுது அப்படின்னா லெஃப்ட் பிரெயின். ஓகே. கொஸ்டின் நம்பர் 10, சைனடிக்ஸ் என்னும் ஆங்கில சொல்லின் பொருள். இது டைரக்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா பல்வேறு பொருள்களை ஒருங்கிணைத்தல். கொஸ்டின் நம்பர் 11, தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகின்ற வகையில் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாடுடன் செயல்படுவது. மனநலம் சார்ந்தது. கொஸ்டின் நம்பர் 12, கவனத்தின் ஊசலாடும் தன்மையின் காண அளவு. ஓகே. ஆப்ஷன் ஏ, 5 முதல் 20 வினாடிகள் வரை. ஓகே. கொஸ்டின் நம்பர் 13, SQ3R முறையால் மேம்படுத்தப்படுவது. அப்ப நம்ம எதை மேம்படுத்துறோம், எதை இன்க்ரீஸ் பண்றோம், எதை என்ஹான்ஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா அட்டென்ஷன், கவனம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 14, இன்று திங்கட்கிழமை, நாளை மறுநாளுக்கு முந்தைய கிழமை
டேஸ் இது எந்த வகை சோதனை? ஓகே, புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இன்னைக்கு என்ன கிழமை, நாளைக்கு என்ன கிழமை, நாளை கழிச்சு என்ன கிழமை. அப்ப அந்த வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், முன்ன பின்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப ஆன்சர் என்னது, அண்டர்ஸ்டாண்டிங். கொஸ்டின் நம்பர் 15. ஒப்பார்குழு என்பது டேஸ் மூலம் ஏற்படுகிறது. ஓகே, ஆப்ஷன் சி, சமூகம் பிளஸ் கட்டுப்பாடான சூழல். கொஸ்டின் நம்பர் 16. கற்றல் சூழலில் கீழ் உள்ளவனவற்றுள் சரியான வரிசை எது? ஆப்ஷன் ஏ, இன்ட்ரெஸ்ட், அட்டென்ஷன், மெமரி. கவர்ச்சி, கவனம் மற்றும் நினைவு. கொஸ்டின் நம்பர் 17. டேஸ் நிலையில் குழந்தைகளால் கருத்துக்களை உருவாக்க இயலும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, பிள்ளை பருவத்திற்கு பின், ஆஃப்டர் சைல்டுஹுட். ஓகே, அப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைல்டுஹுட் அப்படிங்கிற வேர்டை வச்சுட்டு நமக்கு 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இது மோஸ்ட்லி எதைத்தான் டீல் பண்ண போறோம் நம்ம அப்படின்னா சைல்டுஹுட் ஏஜ், அதைத்தான் நம்ம வந்து டீல் பண்ண போறோம். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2ல நமக்கு மோஸ்ட்லி இந்த ஏஜுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேர்டு, அந்த பருவம், அந்த பருவத்துக்கான வயது, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தெளிவா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. வளர்ச்சி சார் செயல்கள் என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர்? காவி கர்ஸ்ட். கொஸ்டின் நம்பர் 19. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான செயல்களை கொடுத்தாலும் அவர்கள் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கு காரணம்? ஆப்ஷன் பி, கற்றல் குறைபாடு. நம்ம கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க. 40 பேருக்கும் நம்ம என்னதான் விழுந்து சொன்னாலும் 40 பேரும் 100 மார்க்ஸ் எடுக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா நாம பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவங்களுடைய கவனம், அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது கிளாஸ்ல லகிக்காம வேற ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசுல விட்டு அலைபாஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அவங்களுடைய கற்றல் என்ன இருக்கும், ஒரு குறைபாடு இருக்கும். அதுதான் ஆன்சர், லேர்னிங் டிசபிலிட்டி. கொஸ்டின் நம்பர் 20. RTE என்பதன் விரிவாக்கம்? ஆப்ஷன் ஏ, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது இது நம்ம சட்டத்துல எந்த ஆக்ட் அதுக்கு கீழே வருது அப்படிங்கிற அந்த ஆக்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 21. கார்போஹைட்ரேட், புரதம் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது? ஆப்ஷன் சி, அட்ரிலனின். கொஸ்டின் நம்பர் 22. அமீபா ஒரு விலங்கு அல்ல என்பது டேஸ்? அடையாளம் காணுதல். கொஸ்டின் நம்பர் 23. பியாஜேவின் கருத்துப்படி தன்னை மையமாக்கி சிந்திக்கும் தன்மை காணப்படும் பருவம்? ஆப்ஷன் பி, மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். கொஸ்டின் நம்பர் 24. மாய ஒளி தோன்ற காரணம்? கவலை. கொஸ்டின் நம்பர் 25. தாழ்வு மனப்பான்மை டேஸ் நோயை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆஸ்துமா. கொஸ்டின் நம்பர் 26. குழந்தைகளது சாதனையை பாராட்டுதல் அல்லது குறை கூறுதல் எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பது பற்றி கூறியவர்? ஹர்லாக். கொஸ்டின் நம்பர் 27. வகுப்பில் தன்னால் முடியும் என அனைத்து வேலைகளையும் ஏற்று செய்து மகிழ்பவர்? ஆப்ஷன் பி, பங்கேற்று கற்பவர். 28. கற்றல் வீதம் ஈக்குவல் டு டேஸ்? ஓகே, ஆப்ஷன் பி, கற்ற பாடப்பொருளின் அளவு பை கற்று தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். கொஸ்டின் நம்பர் 29. பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டு புறாக்களை கீழிறங்க செய்து பிடித்தல் என்பது? கிளாசிக்கல் கண்டிஷனிங். கொஸ்டின் நம்பர் 30. மகிழ்ச்சி தராத தூண்டல் மறைவதற்கு துலங்கல் காரணமாக இருப்பின் அது டேஸ்? நேரிடை வலுவூட்டம். ஓகே, அப்ப நம்ம இந்த மாதிரி போடுறத ரெகுலரா பார்த்துட்டே வாங்க. அப்ப சப்போஸ் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வேலை பார்க்கும் போதும் வாக் பண்ணும் போதும் இல்ல நம்ம சில எக்ஸசைஸ் பண்ணும் போதும் இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ரெக்கார்டிங்கை நம்ம திருப்பி திருப்பி கேட்கும் போது நம்மளை அறியாம நம்முடைய மூளையில என்ன ஆகும், இது நமக்கு ஸ்டோர் ஆயிரும்.
ஸோ இதுவோ இது ரிலேட்டடோ நம்ம கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸ்ல வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்மளால கிராக் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.